வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா, பீஷ்மர் அம்பு படுக்கையில் சிகண்டியிடம் நம்பூசகன் நீ இல்லை நான் தான் என்று ஏன் கூறினார்? அம்பு படுக்கையில் இருந்த பீஷ்மரோ சற்றே தலையை உயர்த்தி பார்த்தார். கௌரவர்களின் கூடாரங்களில் துரியோதனின் சர்ப கொடியும் துரோணரின் வில் கமண்டல கொடியும் மட்டுமே இன்னும் பறந்து கொண்டிருந்தன. மற்ற எல்லா கொடிகளும் இறக்கப்பட்டிருந்தன. கர்ணனோ கௌரவ படைகளுக்கு தலைமை வகிக்கப் போவதில்லையா என்று பீஷ்மரோ வியப்புற்றார். பிறகு துரோணரை நினைத்து அவருடைய மனதில் கொஞ்சம் பரிதாபமும் எழுந்தது. நள்ளிரவு கடந்திருந்தது. பீஷ்மரின் அருகில் நட்டு வைக்கப்பட்டிருந்த தீப்பந்தமோ இறந்து கொண்டிருந்தது. சில்வண்டுகளின் ரிங்காரம் மட்டும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருந்தது. பீஷ்மர் தன்னுடைய வலது கையை உயர்த்தி தன்னுடைய ஆள்காட்டி விரலால் யாரையோ முன்னால் வரும்படி அழைத்தார். எறும்பு கூட நகரவில்லை. மீண்டும் தன்னுடைய ஆள்காட்டி விரலை வேகமாக ஆட்டி அழைத்தார். சலனமே இல்லை. அருகே வா சிகண்டி என்று மிருதுவான குரலில் கூறினார். சத்தமே இல்லாமல் சிகண்டியோ அவருடைய முன்னால் வந்து நின்றான். அன்றைய போர் முடிந்து பல நாளிகைகள் கடந்திருந்தாலும் அவனோ வில்லும் வாளும் கவசமும் அம்பார தூணியும் அணிந்து முழு போருடையிலேயே இருந்தான். அவனுடைய கன்னங்களில் கண்ணீரின் கரை இருந்தது. சினமும் ஆங்காரமும் அவன் முகத்திலேயே கொதித்தது. கோபத்தினால் எழும் அழுகையை அவன் கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்திக் கொள்வது நன்றாகவே தெரிந்தது. பீஷ்மரின் முகமோ முழுதாக மலர்ந்திருந்தது. பீஷ்ம விரதத்தின் சுமை, சேனாதிபதி என்ற பொறுப்பின் வழி, போரின் தினசரி கவலைகள் எல்லாவற்றையும் துறந்த முகம். சிகண்டி அத்தனை மலர்ந்த முகத்தை கிருஷ்ணர் ஒருவரிடம் மட்டுமே இதுவரை கண்டிருக்கிறான். பீஷ்மரோ புன்னகைத்து சிகண்டி இதுவரை பார்த்ததே இல்லை. அவன் பார்த்த பொழுதெல்லாம் தீர்க்கமான பார்வையுடன் போரிடும் ஆணையிடும் பீஷ்மரையே. இன்றோ பார்ப்பவரின் மனதை மலரச் செய்யும் மகிழ்ச்சியை அவருடைய முகத்தில் அவன் கண்டான். அவனையும் மீறி அவனுடைய ஆங்காரம் குறைய ஆரம்பித்தது. பீஷ்மரோ சிகண்டியை உற்று பார்த்தார். அவருடைய கண்களை பார்க்க பார்க்க அவருடைய முகமோ மேலும் மலர்ந்தது. பிறகு அவருடைய பார்வையோ சிகண்டியின் முகம், கை, இடுப்பு என்று அதனையும் தாண்டி அவருடைய கவசத்தில் நிலைத்தது. சிகண்டிக்கோ ஆவேசம் பிறந்தது. ஆம் பீஷ்மரே, நான் ஆணல்ல பெண்தான் என்று இறைந்தபடியே தன்னுடைய கவசத்தை கலற்றி வீசினான். நான் பெண்ணேதான், நீங்கள் என்னுடன் போரிட மறுத்தது நியாயம்தான் என்று கத்தியபடியே அவர் முன்னே நின்றான். பீஷ்மரின் முகத்தின் மலர்ச்சி எல்லாம் ஒரே நொடியில் மறைந்து வழி தெரிந்தது. அவர் தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொண்டார். போது மகளே, அமைதி கொள் என்றார். சிகண்டியோ விரக்தி ததும்பும் குரலில் மகள் என்றபடியே தன்னுடைய கவசத்தை அணிந்து கொண்டான். எத்தனை பயிற்சி பெற்றாலும், பரசுராம சிஷ்யர் பீஷ்மரையே எதிர்த்து நின்றாலும், ஒரு அக்ரோனி சேனைக்கு தலைவனாக இருந்தாலும், பாண்டவர்களின் பிரதம சேனாதிபதியாக என்னை நியமிக்க வேண்டும் என்று பீமனே சொன்னாலும் என்னுடைய அடையாளம் பெண் என்பது மட்டும்தான் இல்லையா பீஷ்மரே? நான் உங்களைப் போல மாவீரனாக இல்லாமல் இருக்கலாம், மகாரதியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை, என்னுடைய வீரத்தை, என்னுடைய தைரியத்தை, என்னுடைய போர் திறமையை நீங்கள் அங்கீகரிக்கவே மாட்டீர்களா என்றபடி அவரை நோக்கினான் சிகண்டி. அவனுடைய குரலோ ஏறக்குறைய கெஞ்சுவதாகவே ஒலித்தது. அப்படி கெஞ்சும் பொழுது அவனுடைய குரலோ அச்சு அசல் பெண் குரலாகத்தான் இருந்தது. சிகண்டியோ தன்னுடைய பார்வையை அவருடைய முகத்திலிருந்து திருப்பி தொலைவில் எங்கோ நோக்கினாள். என்னுடைய தாயை சிறுமைப்படுத்தினீர்கள், அவள் பிச்சியாகவே அலைந்தாள். இந்த போரில் என்னை சிறுமைப்படுத்துகிறீர்கள். நான் உங்களை வெல்வேன் கொள்வேன் என்று நினைத்து இந்த போரில் ஈடுபடவில்லை. உங்கள் கைகளால் இறப்பேன் என்றுதான் நினைத்தேன். ஆனால் என்னை பெண் என்றும் கோழை என்றும் வீரமற்றவன் என்றும் நம்பூசகன், அதாவது ஆண் தன்மை இழந்தவன் என்றும் இழிவாக எண்ணி என்னை எதிர்த்து வில்லை உயர்த்தவே மறுத்தீர்கள். இன்று என்னால் தான் நீங்கள் விழுந்திருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய ஒரு அம்பு கூட உங்கள் மீது படவில்லை. ஒரு வீரனுக்கு இதைவிட கேவலம் என்ன வேண்டும்? இந்த போரில் நான் உயிர் பிழைத்தாலும் நான் பித்தனாகத்தான் அலையப் போகிறேன். அம்பையின் ரத்தம் நான். எங்கள் காயங்கள் ஆறுவதே இல்லை. நாங்கள் பெற்ற சாபம் அது. நீங்கள் அதனை பார்த்து புன்னகைத்துக் கொண்டே இருக்கலாம். அவனுடைய குரலோ மெலிந்திருந்தது. அப்பொழுது பீஷ்மரோ மகளே என்று கனிவோடு சிகண்டியை அழைத்தார். அடிபட்ட முகத்தோடு சிகண்டியோ அவரை நோக்கினான். இல்லை இல்லை, வாய் தவறி வந்து விட்டது மகனே.
என்று அவசரமாக திரித்துக் கொண்டார் பீஷ்மர். மனதில் இருப்பதுதானே வார்த்தைகளாக வரும் பீஷ்மரே என்றான் சிகண்டி. இல்லை மகனே, அம்பைக்கு மகள் பிறந்திருக்கிறாள் என்று அறிந்த நாளிலிருந்து நான் உன்னை பெண்ணாகவே நினைத்து வந்திருக்கிறேன். அது என்னையும் மீறி வார்த்தையாக வந்துவிட்டது. ஆனால் நீயோ ஆணோ பெண்ணோ எனக்கு அது ஒரு பொருட்டே அல்ல. நீ கோழை என்று யார் சொன்னது? உன்னுடைய வீரத்தை அங்கீகரிக்க யார் மறுத்தது? வீரமும் போர் திறமையும் தைரியமும் பிறப்பால் நிர்ணயிக்கப்படுவதில்லை சிகண்டி. இது ஸ்மிருதிகளுக்கும் முந்தைய சுருதி சொல். கர்ணனை சூதன் என்றும் கண்ணனை யாதவன் என்றும் கூட ஒரு கூட்டம் சொல்லத்தானே செய்கிறது. ஆனால் அவர்களோ தன்னை சத்திரியர்களாக உணர்கிறார்கள். அதனால் அவர்கள் சத்திரியர்கள். நீ பெண்ணாக பிறந்திருக்கலாம், ஆனால் ஆணாக உன்னை உணர்ந்தால் நீ ஆண்தான். சிகண்டியின் முகமோ மகிழ்ச்சியில் விரிந்தது. பீஷ்மர் தொடர்ந்தார். இந்த காலகட்டத்தின் முதன்மையான போராளி நான். எனக்கு இணையான சில போராளிகள் இருக்கலாம். ஆனால் என்னை வெல்லக்கூடியவன் கொல்லக்கூடியவன் எவனுமே இல்லை. நான் அஞ்சக்கூடிய போராளி எவனுமில்லை என்னும் பொழுது நான் கோழையா வீரனா என்ற ஆராய்ச்சி அர்த்தமற்றது. என்னை போய் வீரன் தைரியசாலி என்று சொல்வது உபச்சார பேச்சு மட்டுமே. ஆனால் தன்னை விட திறமை வாய்ந்தவன் என்று தெரிந்தும், நான் வில்லை எடுத்தால் உன்னுடைய இறப்பு நிச்சயம் என்றும் அறிந்தும் அஞ்ச வேண்டிய நீ, என்னை தவிர்த்திருக்க வேண்டிய நீ, 10 நாட்களாக என்னை தேடி தேடி வந்து என்னுடன் போரிட முயன்ற நீ அல்லவோ வீரன். உன்னுடைய தைரியம் அல்லவோ மெச்சப்பட வேண்டியிருக்கிறது. ஸ்மிருதிகளின்படி பார்த்தாலும் தைரியமே புருஷ லட்சணம் என்று எல்லா ஸ்மிருதிகளுமே சொல்கின்றனவே. அப்படி பார்த்தால் நீதானே ஆண்மகன். சிகண்டிகளின் கண்களில் ஈரம் தெரிந்தது. ஏதோ சொல்ல வந்த பீஷ்மரை கை காட்டி தடுத்தார். ஸ்மிருதிகளின்படி பார்த்தால் நானே நபும்சகன். என்றைக்கு என்னுடைய ஆன்மாவின் குரலை கொன்று உன்னுடைய அன்னையை மறுத்தேனோ அன்றே என் ஆண்மை போயிற்று. சபையில் பெண்ணின் ஆடையை களையும் பொழுது கையாலாகாமல் அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவனும் நபும்சகனே. நீ நபும்சகன் என்று நான் உன்னுடன் போரிட மறுப்பதா? மகனே, நானே நபும்சகன் என்று நீ என்னுடன் போரிட மறுத்தால் அதுதான் நியாயம். சிகண்டி பேச முயன்றான். ஆனால் குரல் எழும்பவில்லை. மிகவும் சிரமப்பட்டு கீச்சு குரலில் ஆனால் 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 என்னுடன் போரிட என்று ஆரம்பித்தவனை பீஷ்மரோ இடைமறித்தார். உனக்கெதிராக என் வில்லா? உன்னுடன் முதல் முறையாக பேசும் வாய்ப்பு கிடைத்தவுடன் மூச்சுக்கு 300 முறை மகனே மகளே என்று அழைக்கிறேனே, இன்னுமா புரியவில்லை? அம்பையின் குருதி நீ, என்னுடைய மானசீக புத்திரன் நீ என்றார். ஆரம்பத்தில் ஓங்கி ஒலித்த அவருடைய குரலில் சத்தமோ மெதுமெதுவாக குறைந்து தழுதழுத்தது. அப்படியென்றால் நீங்கள் பாண்டவர்கள் பக்கம் போரிட்டிருக்கலாமே என்றான் சிகண்டி. அம்பையின் இரத்தத்தில் ஏற்படும் காயங்களோ ஆறுவதில்லை என்று நீ சொன்னாய். உண்மை. அம்பையோடு இரத்த உறவுள்ள துரியோதனன் இன்னும் கூட திரௌபதியை மன்னிக்கவில்லை. அதுபோலதான் சந்தனுவின் இரத்தமோ வரட்டு கௌரவத்திற்காக கொடுத்த வாக்கிற்காக தன்னுடைய ஆன்மாவை கொல்லத் தயங்குவதே இல்லை மகனே. என்னுடைய தந்தையோ என்னுடைய 7 சகோதரர்கள் கொல்லப்படும் பொழுது பார்த்து கொண்டுதானே இருந்தார். அவர் மகன் நான். கொடுத்த வாக்கை மீறுவதை விட காலமெல்லாம் சித்திரவதைப்படுவதையே எப்பொழுதுமே தேர்ந்தெடுத்திருக்கிறேன். மேலும் நானோ பாண்டவர் பக்கம் வந்துவிட்டால் உன்னுடைய வஞ்சினம் எப்படி நிறைவேறும்? அது மட்டுமல்ல, கௌரவர்களை, உன்னுடைய அன்னையோடு இரத்த உறவுள்ள கௌரவர்களை எதிர்த்து வில்லெடுக்க விருப்பமில்லை சிகண்டி என்றார் பீஷ்மர். சிகண்டியின் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. ஆனாலும் பீஷ்மர் சொல்லுவதை அவன் முழுமையாக நம்பவில்லை என்பதை அவனுடைய முகமும் காட்டியது. பீஷ்மரோ அவனை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு மிருதுவான குரலில் சொன்னார், உன்னுடைய அன்னையை சந்திக்கும் வரை நான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசியதே இல்லை. மனதில் தோன்றும் எண்ணங்களை அவ்வப்பொழுதே வெளிப்படையாக சொல்லிவிடுவேன். பீஷ்ம பிரதிகை மற்றவர்களை பொறுத்து கொள்ள வைத்தது. உன்னுடைய அன்னையை சந்தித்த பிறகோ என்னுடைய உணர்வுகளை எப்பொழுதுமே மறைத்துதான் வந்திருக்கிறேன். இன்றுதான் மீண்டும் என்னுடைய உள்ளத்தை திறந்திருக்கிறேன். ஆனால் நீயோ என்னை நம்பவில்லை என்று தெரிகிறது. சிகண்டி மௌனமாகவே இருந்தான். பீஷ்மரோ வானத்தை விரித்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு சிகண்டி கேட்டான், அப்படி என்னை நீங்கள் உங்களுடைய மகன் என்றும் வீரன் என்றும் மதித்திருந்தால் இந்த அம்புகள் அர்ஜுனனுடையவை, சிகண்டியின் அம்புகள் அல்ல என்று சொல்லி மகிழ்ந்தது எப்படி பீஷ்மரே? பீஷ்மரோ கடகடவென்று சிரித்தார். பாணர்கள் இப்படிதான் பாடுகிறார்களா என்றும் கேட்டார். நானே என்னுடைய காதால் கேட்டேன் என்று
சிகண்டியோ முணுமுணுத்தான். ஆம் மகனே, அவை நான் சொன்ன வார்த்தைகள்தான். நீ என்னுடைய மகனாக இல்லாவிட்டாலும் உன் போன்ற வீரனின் அம்புகளால் காயப்படுவது என்னுடைய பாக்கியமே. நீயோ என் மகன். உன்னுடைய அம்புகள் என்னை துளைத்திருந்தால் அவை என்னுடைய மகனின் திறமையை காட்டியிருக்குமே. உன் தாய் அம்பையோ எய்த அம்பு நீ எய்த அம்பு ஒன்று கூட என்னுடைய உடலில் படவில்லையே என்றுதான் வருத்தப்பட்டேன். ஆனால் நம்முடைய பாணர்களோ திறமைசாலிகள் என்று அவர் மீண்டும் சிரித்தார். சிகண்டியின் உடலிலும் முகத்திலும் எப்பொழுதும் இருக்கும் இறுக்கம் குறைந்தது. அவன் அழகோ இன்னும் மிளிர்கிறது. ஆனால் வார்த்தை வராமல் பீஷ்மரையே பார்த்து கொண்டிருந்தான். பீஷ்மரும் அவனுடைய முகத்தையே பருகிக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து, அது சரி சிகண்டி, வில்லை கீழே போட்டுவிட்டு நானோ உன்னெதிரே நிற்கின்றேன். என்னுடைய மார்பை துளைக்க நீ மகாரதியாக இருக்க வேண்டியதில்லை. அது எப்படி? உன்னுடைய எல்லா அம்புகளும் தவறின என்று பீஷ்மர் கேட்க, சிகண்டியின் முகமோ விகசித்தது. தன்னுடைய தலையை குனிந்து கொண்டான். ஆனால் அவனுடைய கன்னம் பிரகாசிப்பதை அவனாலும் தடுக்க முடியவில்லை. அவனுடைய தோள்களோ லேசாக குலுங்கின. பீஷ்மர் அவனையே நோக்கினார். பிறகு அவரும் சிரிக்க ஆரம்பித்து விட்டார். சிகண்டியோ வாய்ப்பொத்தி கொண்டு மேலும் சிரித்தான். சிகண்டி பீஷ்மரின் அருகில் சென்று அவருடைய வலது கையை தன்னுடைய கைக்குள் வைத்துக் கொண்டான். பீஷ்மரோ அவன் கையை இழுத்தார். இன்னும் நெருங்கி வந்தவனின் கன்னத்தை தடவினார். தன்னுடைய 2 கைகளாலும் அவனுடைய முகத்தை பிடித்து அவனுடைய கன்னத்திலும் நெற்றியிலும் மீண்டும் மீண்டும் முத்தமிட்டார். அம்பையை அப்படியே உரித்து வைத்திருக்கிறாய். நெற்றியில் சுட்டியும் கண்ணில் அஞ்சனமும் இருந்தால் அவளேதான் நீ. இந்த ஜென்மம் தவறினால் என்ன? இன்னும் பல 1000 ஜென்மம் எடுப்போம். புல்லாக, பூண்டாக, புழுவாக, மீனாக, அரவமாக, சிட்டாக, யவனராக, சூதராக, அரசனாக, ஆண்டியாக பல கோடி ஜென்மம் எடுத்து நானும் அவளும் கூடியும் ஊடியும் உன்னை மகவாக பெற்று மகிழ்வோம் என்று பீஷ்மரோ தழுதழுத்தார். மகனா மகளா என்று தெளிவாக சொல்லிவிடுங்கள் என்று சிகண்டியோ நகைத்தான். அம்பையின் குறும்பு அப்படியே வந்திருக்கிறது என்று பீஷ்மரும் நகைத்தார். அம்பைக்கு ஒரு குழந்தைதான். ஆனால் எனக்கோ மகனும் கிடைத்து விட்டான், மகளும் கிடைத்து விட்டாள் என்று மகிழ்ந்து கொண்டார். கிழக்கோ வெளுக்க ஆரம்பிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் சிகண்டி விடை பெற்று கொண்டான். அவன் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தார் பீஷ்மர். என்ன நேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா? பீஷ்மரோ அம்பு படுக்கையில் சிகண்டியிடம் நபும்சகன் நீ இல்லை நான் தான் என்று ஏன் கூறினார் என்று. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.